அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிராமத்தில் இரும்பு பட்டறை தொழில் செய்துட்டு வர நம் கதையோட ஹீரோ. ஆரம்ப காலத்தில் தொழில் நல்லா நடக்குது. கொஞ்சம் காலம் போனதும் நவீன தொழில் வளர்ச்சி காரணமாக அவரோட தொழில் பழைய மாதிரி வருமானம் இல்லை. வருமானம் குறைந்ததால் எதிர்கால தேவையை நினைத்து வருத்தப்படுறார். இதை பார்த்த அவரோட மனைவி ஆறுதலாக அவரிடம் சென்று, இந்த தொழில் இல்லைனா என்ன, பக்கத்து காட்டில் போய் மரம் வெட்டுவோம், கிடைக்கிற விறகுகளை கொண்டு கிராமத்தில் விற்போம்னு சொன்னதும் அவனும் தன்னம்பிக்கையோட விறகு வெட்ட காட்டுக்கு போகிறான். கிடைக்கிற வருமானத்தை கொண்டு ஒரு விறகு கடை ஆரம்பிக்கிறான். தொழில் வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு. திடீரென ஒரு நாள் மரக்கடையில் தீ. என்ன செய்யுதுன்னே அவனுக்கு தெரியல. மரம் எல்லாம் எரிந்து கறிக்கட்டி ஆயிடுது. இவனோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் ஆறுதல் சொல்லிவிட்டு மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கையை நடத்துன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவனுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாம கண் கலங்கி நிற்கிறான். அப்போ அவனோட மனைவி அவனிடம், விடுங்க, மரக்கட்டைகள் எரிந்து சாம்பலாகவில்லை, நாளையிலிருந்து மரக்கறி வியாபாரம் செய்யலாம் என உற்சாகம் கொடுக்க அவனுக்கோ மகிழ்ச்சி. தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறான். இவ்வளவுதாங்க வாழ்க்கை. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளும் விதம்தான் முக்கியம். ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விப்பான்னு கவிஞர் வாலி அழகா சொல்லியிருப்பார். நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் ஊக்கப்படுத்தி தன்னம்பிக்கை கொடுத்தால் அவர்களுக்கும் நாளை ஒரு எதிர்காலம் வரும். சாதனை மனிதர்களை பற்றி பேப்பர்லையும் டிவிலையும் பார்த்துருப்போம். எங்கோ ஒரு மாணவன் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வாங்கியிருப்பதை நினைத்து பெருமை கொள்ளும் நாம் நம் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளை இதை செய்தால் படிக்கும் நேரத்தில் என்னடா விளையாட்டுன்னு சொல்லி தடுத்துருவோம். ஒவ்வொருத்தரோட வெற்றிக்கு பின்னாடியும் உங்களை மாதிரி ஒருத்தரோட உற்சாகமும் ஊக்கமும் தான் அவங்கள ஜெயிக்க வைக்கிறது. நம்மால் முடிந்தவரை உற்சாகப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.